வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கார். இந்த கேஸ்ல நான் தலையிட மாட்டேன். நான் மட்டும் இல்லை, இனிமே யார் யாரெல்லாம் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா வர இருக்கிறார்களோ அவங்களும் இந்த கேஸ்ல நீங்க ஹியரிங் வரக்கூடாது, இந்த வழக்கை நீங்க எடுத்து நடத்தக்கூடாது. அப்ப யார் தான் சார் இந்த கேஸை எடுத்து நடத்துறது அப்படின்ற கேள்வி முன்வைக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் உச்ச நீதிமன்ற நீதிபதியா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கு இல்லையா, அந்த நீதிபதிகளோட அமர்வுல தான் இந்த வழக்கானது விசாரணைக்கு வரணும். அவங்க இந்த வழக்கை விசாரணிப்பாங்க அப்படின்னு, இந்த கேஸ்ல இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு அதிரடியா ஒரு தீர்ப்பை அவர் சொல்லியிருக்காரு. ஏன் இந்த கேஸ்ல இருந்து அவர் விலகிறாரு? இந்த கேஸை அவர் அட்டன் பண்ணா, அதாவது இந்த வழக்கை அவர் விசாரணை பண்ணா இதுல அவருக்கு என்ன பிரச்சனை வரும்? இப்போ விசாரிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்ட ரீதியான சிக்கல் இருக்கா, இல்ல நமக்கு பிரச்சனை வேண்டாம், நாளை பின்ன இதை நம்மளை கோத்து விட்டுருவாங்க அப்படின்றதுக்காக அவர் விலகிக்கிறாரா? அப்படி அவர் அதை அட்டன் பண்ணா அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? யாரோடைய அழுத்தத்தின் காரணத்தினால? ஒருவேளை இன்னார் இந்த குழுவுல இருக்கணும் அப்படின்னு தீர்ப்பு சொன்னா, இல்ல இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல அவங்க செஞ்சது சரிதான் அப்படின்னா, இல்ல அந்த அரசுக்கு சாதகமா இவங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிரச்சனைக்கே நான் வரல. நான் மட்டும் இல்ல, யார் யாரெல்லாம் தலைமை நீதிபதி பதவிக்கு வர இருக்கிறாங்களோ அவங்களும் இல்ல தலையிடக்கூடாது. ஏன்னா வார்த்தை இன்னைக்கு அப்படிதான் சேரும். இவங்க அந்த இடத்துல இருந்தாங்க, அதனால இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க அப்படின்ற பிரச்சனை வந்துடும். அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 1950 இருந்து 2023 வரைக்குமே இந்தியாவில் தேர்தல் ஆணையர் யார், அவர் யார் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற எந்த சட்ட விதிமுறைகளும் இல்லாமல் இருந்தது. ஆனா இது பாஜக ஆட்சி செய்ய ஆரம்பிச்ச பிறகு எல்லாருக்கும் ரொம்ப அப்பட்டமாவே தெரியுது, இவங்க தேர்தல் ஆணையத்தை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றது எல்லாருக்குமே அப்பட்டமா தெரியுது. சிலர் திடீர்னு கொண்டு அவங்க விஆர்எஸ் வாங்கின ஒருத்தர் திடீர்னு கொண்டு அவங்கள தேர்தல் ஆணையராக உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வச்சவர் திடீர்னு வாண்டடா நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் உடனடியாக அப்ரூவல் ஆகுது. உடனே 2 சீட்டு காலி ஆகுது. அந்த 2 சீட்ல ஒருத்தர் தான் ஞானேஷ்குமார் அவர்கள், இப்போடைய தலைமை தேர்தல் அதிகாரியா இருக்கார் பாத்தீங்களா, ஞானேஷ்குமார் அவர்கள். இப்படி நீங்க அவசரமா நீங்க ஒரு தேர்தல் ஆணையரை எதுக்கு நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க ஒரு தேர்தல் ஆணையரை தலைமை தேர்தல் ஆணையரை நீங்க செலக்ட் பண்ண முடியாது, அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு அப்போ 5 பேர் கொண்ட அமர்வு தீர்ப்பு சொல்றாங்க. அதாவது KM ஜோசப் அவர்களுடைய தலைமையில் 5 பேர் அமர்வு கொண்ட நீதிபதிகள் இருக்காங்களே, இவங்க தான் ஒரு தீர்ப்பை சொல்றாங்க. அதாவது 3 பேர் இருப்பாங்க அந்த குழுவில். யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் அவர்கள் இருப்பாங்க, எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு, இது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருக்கார் இல்லையா, இவர் இந்த குரூப்ல இருப்பாங்க. எதுக்காகனா நடுநிலையான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக. ஏன்னா தேர்தல் ஆணையர் என்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜனநாயக ரீதியாக தன் கடமையை ஆற்றவராக இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் அடுத்த 5 ஆண்டு காலம் யார் தங்களை ஆட்சி செய்ய போகிறார்கள், தேர்தல் எவ்வளவு ஜனநாயக ரீதியாக நடந்தது, அது அரசு சார்பாக, அதாவது ஆளுங்கட்சியோடைய கைப்பாவையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நடுநிலையான ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு தீர்ப்பை அவங்க வழங்குறாங்க. ஆனா இந்த தீர்ப்பு வழங்கிய ரொம்ப சீக்கிரத்திலேயே அதாவது இந்த தீர்ப்பு எப்போ வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2, 2023 இந்த தீர்ப்பு வெளியாகுது. இந்த தீர்ப்பு வெளியான உடனே மோடி அரசால ஏத்துக்க முடியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உடனே கடகடன்னு பார்லிமெண்ட்ல போயிட்டு ஒரு புதிய பில்லை கொண்டு வராங்க. அந்த பில்லு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆக்ட், நியமனம், பணி நிபந்தனைகள் மற்றும் பதவிக்காலம். அதாவது எலெக்ஷன் கமிஷனர் மற்றும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார் இல்லையா, இவங்களுடைய வேலையை இவங்களை யார் நியமனம் பண்றது, இவங்களுக்கான பதவிக்காலம், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி குறித்து ஒரு பில்லை இவங்க பார்லிமெண்ட்ல பாஸ் பண்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன அப்படி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சிஜே, அதாவது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இந்த குரூப்ல இருப்பார், இந்த குழுவில் இருப்பாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இதுல தான் மோடி அரசு செக் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, அவர் இருக்கக்கூடாது, அதுக்கு பதில் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் இருப்பேன், அதாவது பிரதமராகிய நான் இருப்பேன், எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு, இது மட்டும் இல்லாம நான் ஒரு ஆளை பரிந்துரை பண்ணுவேன், என்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நான் பரிந்துரை பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு உள்துறை அமைச்சர் அமைச்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பரிந்துரை பண்றாங்கன்னா, இப்போ அந்த குழுவில் யார் யார் இருப்பாங்க, மோடி அவர்கள் இருப்பாரு, அமித்ஷா அவர்கள் இருப்பாரு, ராகுல் காந்தி அவர்கள் இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடும்னா 2:1, அதாவது அரசு சார்பா 2 பேர், இவங்க எதிர்கட்சி சார்பா ஒருத்தர். இதெல்லாம் காங்கிரஸோடைய தலைவர், அதாவது
ராகுல் காந்தி அவர்கள் கேட்டார். இதுக்கு பருத்தி மூட்டை குடங்களே இருந்துடலாம எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் எதிர்கட்சி தலைவர்னு சும்மானா எங்களை சேர்க்குறீங்க? இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், அந்த இடத்துல மோடி அவர்கள் தனக்கு ஃபேவரான ஒரு ஆளை உள்ளே கொண்டு வராரு வைங்க, அதில் எதிர்கட்சி தலைவருக்கு விருப்பம் இல்லை, ராகுல் காந்தி அவர்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வைங்களேன். இப்போ இது என்ன வரும்னா 2:1 ரேஷியோ. விருப்பம் இல்லாதவர் ஒன்று தான், விருப்பம் உடையவர்கள் 2 பேர். ஸோ மெஜாரிட்டி நாங்கள் தான், நாங்கள் யாரை கொண்டு வரோமோ அவங்க தான் வந்து தேர்தல் ஆணையர் அப்படின்ற முடிவுக்கு வந்து அது நகருது. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தம் அப்படின்றது ஜனநாயகத்துக்கு நீங்கள் பண்ணுற படுகொலை. தேர்தல் ஆணையர் உங்கள் சார்பாக ஒரு பப்பட் மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது செய்யறதுக்கு ஒரு ஆளை நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறீங்க. இது ஜனநாயகம் கிடையாது. அவர் உங்களுக்கு முழுக்க முழுக்க வேலை செய்யறதுக்கான ஒரு ஆளாக தான் இருப்பாரே தவிர்த்து தேர்தல் ரொம்ப சரியாகவும் எந்த இது பிரச்சனையும் இல்லாமல், அதாவது எந்த முறைகேடும் இல்லாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கவே இருக்காது. அதுக்கு ஆதாரமாக பல விஷயங்களை ராகுல் காந்தி அவர்கள் போட்டு கொடுத்தார். எப்படி கணேஷ்குமார் அவர்கள் வந்து பாஜகவுடைய கொத்தடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அதாவது இந்த ஓட்சோரி, ஹைட்ரஜன் பாம்பு அந்த மாதிரியான விஷயங்கள்ல என்னென்ன திருட்டுத்தனம் என்னென்ன மோசடிகள் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே கணேஷ்குமார் அவர்களை கைக்குள்ள போட்டுட்டு இந்த பாஜக மோடி அரசுன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக செஞ்சுட்டு போகுது. இப்படிதான் இவங்க அடுத்தடுத்து ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஆக இந்த மோசடியை வந்து நம்ம தடுக்கணும்னா இந்த எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்றவர் இந்த ஆளுங்கட்சியவே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் வரப்போகுது. இப்போ இந்த இது தேர்தல் அறிவித்த உடனே முதலமைச்சருக்கு அதிகாரப்பூர்வமான எந்த அதிகாரமும் இருக்காது. ஆனால் அவர் தான் முதல்வராக இருப்பார். ஆனால் மொத்த அதிகாரமும் எங்கே போயிடும்? தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா, தேர்தல் அதிகாரிக்கு இவங்களுக்கு தான் போயிடும். தேர்தல் ஆணையத்துக்கு தான் அந்த பவர் போயிடும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது அந்த தேர்தல் ஆணையத்தோட தலைவர்ன்றவர் ஆளுங்கட்சிக்கு சார்பாக இயங்காமல் எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆளாக வந்து இயங்கணும். அதுதான் வந்து தேர்தல் ஜனநாயகமான முறையில் நடக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதாவது ஒரு சிறந்த இதுவாக இருக்கும். அப்படி இல்லாமல் இவங்க பாஜகவுக்கு சார்பாக நடக்கும்போது எந்த தேர்தலுமே, அதாவது தேர்தல் மீதான நம்பிக்கையை மக்கள் வந்து இழந்துட்டாங்க. ஸோ இதுக்கு பிளான் போட்டு தான் இவங்க வந்து இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அதுவும் எப்படி இதை வந்து நடைமுறை கொண்டு வராங்க இந்த பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 146 எம்பிங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவசரமாக யாரோடைய, அதாவது குறைஞ்சபட்சம் இவங்களுடைய ஆதரவாளர் இருக்கக்கூடிய எம்பிங்களை வச்சு இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் இவங்க வந்து எதிர்த்து காங்கிரஸ் தரப்பாக இல்லை இது நடைமுறைக்கு வரக்கூடாது, இது ஜனநாயகம் கிடையாதுன்றாங்க. அப்போ சஞ்சீவ் கண்ணா, அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இப்போ தேர்தல் நடக்கிறதால எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதை தடை விதிக்கிறதுக்கு அதை வந்து மறுத்துடுறாரு. இப்போ இந்த கேஸ் வந்து மறுபடியும் ஹியரிங் வருது, அதாவது விசாரணைக்கு வருது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த கேஸ், அதாவது வழக்கு போட்டவர் யாருன்னா அனுப் பரன்வால். அதாவது இந்த கேஸை இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அனுப் பரன்வால் வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் அப்படி இவங்க 2 பேருக்கும் நடக்கிற சண்டை அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த கேஸ் தான் வந்து இன்னைக்கு ஹியரிங் வந்திருக்கு. இந்த ஹியரிங்கில் தான் வந்து உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இதில் நான் வந்து தலையிட மாட்டேன். ஏன் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னா, கேஸே என்ன, உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இந்த குழுவில் இருக்கணும் அப்படின்றதா கேஸ். அவரை தூக்குனதா இங்கே பிரச்சனை. உங்களுக்கு வந்து தலைமை நீதிபதி மேலே நம்பிக்கை இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு ராகுல் காந்தி அவர்கள் கேட்டார்ல. ஸோ இந்த நேரத்தில் நான் ஒரு தலைமை நீதிபதியாக இருந்து கொண்டு இப்போ அவர் வந்து ஜனநாயக முறைப்படி அதில் வந்து தலைமை நீதிபதி இருக்கணும் அப்படின்ற தீர்ப்பு வழங்கிட்டா, இல்லை நீங்கள் வந்து ஃபேவராக பண்ணிட்டீங்க, ஏன்னா நீங்கள் நீதிபதி, அதனால் அந்த குழுவில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஜக அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்தையே வந்து எதிராக நீங்கள் உங்களுக்கு ஃபேவராக, அதாவது நீதித்துறைக்கு ஃபேவராக நீதித்துறையை சார்ந்த ஒருவர் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்ப்பை சொல்லிட்டீங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். அப்போது இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆர்வத்தின் அடிப்படை ஆர்வம் மோதல் ஆகிடும். அதனால இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பிச்சுக்கிறேன்றாரு. ரெண்டாவது இது என்ன மாதிரி பிரச்சனை கொண்டு வர அப்படின்னா, இப்போ ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் வந்து இப்படி தீர்ப்பு சொல்கிறாரு வைங்களா, இல்லை மோடி அரசு கொண்டு வந்த இந்த குழு வந்து, அதாவது இந்த குழுவில் வந்து ஜஸ்டிஸ், அதாவது தலைமை நீதிபதி இல்லாமல் அமைச்சரவை சார்ந்தவர்கள், இப்போ ஆளுங்கட்சியோட அமைச்சரவை சார்ந்தவர்கள் ஒருவர் இருந்தால் அது ஓகே தான் அப்படின்னு அவங்க வந்து ஒத்துக்கிட்டா இவன் என்னவாயிடும் பார்த்தீங்களா, ஆளும் கட்சிக்கு ஃபேவராக இவர் வந்து தீர்ப்பு சொல்லிட்டாருன்னு வந்துடும். அதனால் நான் மட்டும் இல்லை, அந்த பதவியில் வரக்கூடியவர்கள் அதை சொன்னாலும் அது அப்படியாக தான் போய் முடியும். எப்படின்னா அதாவது நீதிமன்றம் தன்னுடைய இது உள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க. ஏன்னா வருங்காலத்தில் இவர் தானே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அப்போ தேர்தல் ஆணையர் செலக்ட் பண்ணுற அந்த கூட்டத்தில் இவர் இருப்பார், அது சுயநலமாக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்ற பேச்சு வரும். அதனால் நான் இதை செய்ய மாட்டேன், வேறு யாரும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு
முடிவில் தான் அவர் இதில் விலகிறார். ஆனால் இது பாஜக அரசு இதை எப்படி கொண்டு போகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபேவரான ஒரு ஆளுகிட்ட இயரிங் போகிற மாதிரி இந்த கேஸை கொண்டு போகும். அதனால தான் இவர் அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் ரொம்ப அவசரமாக எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இதை விசாரிக்கிறதுக்கான ஆணையை நீங்கள் பிறப்பிக்கணும். ஏன்னா இதை பற்றி போதுமான விவாதங்கள், அதாவது இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணுமா இல்லையா அப்படின்ற போதுமான விவாதங்கள் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அது பார்லிமெண்ட்டாக இருந்தாலும், கோர்ட்டாக இருந்தாலும் சரி, பொதுவெளியாக இருந்தாலும் சரி, மீடியாவாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் நம்ம பேசியாச்சு. போதுன்ற அளவுக்கு தீர்ப்பு வந்தால் மட்டும் போதும். ஆனால் காலம் கடத்த பாஜக அரசு என்ன பண்ணுன்னா, தனக்கு ஃபேவரான நீதிபதி, அதாவது நம்மளுக்கு இப்போ பல இது நம்ம பார்த்துருக்கோம், ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அவங்களுக்கு ஃபேவராக வேலை செய்யக்கூடிய நீதிபதிகளுக்கு பதவி கொடுக்கறது, அவங்களுடைய கருத்தியல், அதாவது இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் இருக்கார் பார்த்தீங்களா, சனாதனத்தை மனசில் சுமந்துட்டு வேலை செய்வேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்எஸ்எஸ் சனாதனவாதிகளை தன்னைத்தானே சனாதனவாதிகள் சொல்லிக் கொள்கிற, பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிற ஒரு நீதிபதியிடம் இந்த கேஸ் போனால் பாஜகவுக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு வரும். ஆக இதை நீங்கள் இப்படி தள்ளி போகிறது ஓகே, இந்த பாயிண்ட்டை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது நீங்கள் அவசரமாக பேசி முடிவு பண்ணி தீர்ப்பை வழங்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். காலம் தாழ்த்தினால் பாஜக ரொம்ப சரியாக யாரை போட்டால் எந்த இடத்துல இந்த கேஸ் போனால் நம்மளுக்கு ஃபேவராக இந்த தீர்ப்பு வரும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ ஏன் ஞானேஷ்குமார் அவர்களை இவ்வளோ தூரம் இவங்க பொத்தி பாதுகாக்கிறாங்க? அதாவது எந்த அளவுக்கு இவங்க பவர் கொடுத்துருக்காங்க ஒரு தேர்தல், அதாவது தலைமை தேர்தல் அதிகாரிக்கு எந்த அளவுக்கு இவங்க பவர் கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கோர்ட்லையும் அவர் மேலே நீங்கள் கிரைம் கேஸ், அதாவது எந்த கேஸுமே அவர் மேலே போட முடியாது. அவர் அந்த பதவியில் இருக்கும்போதும் பதவியை விட்டு போகும்போதும் சாகும் வரை அவர் பேசியதற்கோ அவர் என்ன இதுக்கு நடந்தாரோ அதற்காக அவர் மேலே எந்த கிரிமினல் வழக்கும் நீங்கள் இந்தியாவில் இருக்க எந்த கோர்ட்லையும் எடுக்க முடியாத அளவுக்கு அவருக்கான பாதுகாப்பு வளையத்தை இந்த மோடி அரசு போட்டு இருக்கிறது. அப்போ ஏன் அவ்வளோ தூரம் நீங்கள் பாதுகாக்கிறீங்க? அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது, அவர் மேலே கேஸ் எடுக்க முடியாதுன்னா எதுக்கு? ரெண்டாவது, அவர் அவ்வளோ சீக்கிரமாக அவருடைய பதவியிலிருந்தும் தூக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையை போட்டு வச்சிருக்கீங்க. ஒரு ஜட்ஜுக்கு எப்படி ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரணுமோ அதே மாதிரி தான் இப்போ தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் மாதிரி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதை தான் மம்தா பானர்ஜி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அவர் ஞானேஷ்குமார் மேல் தான் பாராளுமன்றத்தில் கையெழுத்து ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 180 எம்பிகள் நான் நினைக்கிறேன். அத்தனை பேர் கையெழுத்து போட்டு இந்த பில்லை கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஞானேஷ்குமார் அவர்கள் ஒரு கட்சி சார்பாக, அது குறிப்பாக ஆளுங்கட்சியின் பப்பட் மாதிரி அவர் செயல்படுகிறார், அதனால் அவரை அந்த பதவியிலிருந்து தூக்கி ஆக வேண்டும். குறிப்பாக வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, அசாம், இந்த பாண்டிச்சேரி, இந்த மாதிரி அடுத்தடுத்து தேர்தல்கள் வரவிருக்க இந்த நேரத்தில், குறிப்பாக பாஜக கால் பதிக்க முடியாத இந்த மாநிலங்களில், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா மாதிரியான மாநிலங்களில் தேர்தல் வரும் இந்த நேரத்தில் ஞானேஷ்குமார் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர் பாஜகவுக்கு ஆதரவாக தான் செயல்படுவார், அதனால் அவர் நீங்கள் இந்த பதவியிலிருந்து தூக்கியே ஆகணும்னு மம்தா பானர்ஜி அவர்கள் இதை ஆரம்பித்து வச்சார். ஸோ இப்படி இவ்வளோ தூரம் இவர் ஏன் பாதுகாக்கணும்? ஃபர்ஸ்டெல்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்களாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணீங்க, 24 மணி நேரத்தில் அப்ரூவல் கொடுத்து வெளியே அனுப்புகிற மாதிரி வச்சுருந்தீங்க எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஆனால் இன்னைக்கு தேதியில் அவரை யாருமே அசைச்சு கூட பார்க்க முடியாத, நெருங்க கூட முடியாத அளவுக்கு அவருக்கு இந்த பாதுகாப்பு போட வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இதுக்கு உதாரணத்துக்கு நான் வெஸ்ட் பெங்காலில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வங்கதேசத்தில் புதிய ஆட்சி மாற்றம் வந்த உடனே அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தல் முறைகேடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் தேர்தல் அதிகாரி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை கைது பண்ணுறாங்க. அதாவது KM நுருலுடா, அதாவது ஜூன் 22, 2025 அவரை இந்த வங்கதேசம் என்ன பண்ணுறாங்கன்னா கைது பண்ணுறாங்க. நீ தேர்தலில் இந்த மாதிரி முறைகேடு பண்ணியிருக்க, அதனால் உன்னை நான் கைது பண்ணுறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி காசி அபிபுல் ஹவால் அப்படின்றவரையும் அதே ஜூன் 25, 2025 இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்த ஞானேஷ்குமாருக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு இல்லையா, நம்மளையும் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ஆக அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றது மோடி அரசுக்கு நன்றாகவே தெரியும். ஒருவேளை தப்பித்தவறி நம்ம தோற்று போய் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு ஃபேவராக ஞானேஷ்குமார் எப்படியெல்லாம் வேலை செஞ்சார், எப்படி நம்ம இந்த ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்றது தெரிஞ்சிடும், வெட்ட வெளி ஆகிடும். அப்போ நமக்கு இவர் காதை கிடச்சிருப்பார், ஜி
உங்களுக்கு ஃபேவராக தானே வேலை செஞ்சேன், என்னை இப்படி மாட்டி விட்டுருவாளே, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் மாட்டின்ட்டு வேணே, என்ன பண்ணுவேன், என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்னு போய் சரணாகதி அடைஞ்சிருப்பார். அவன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதுக்கு எதுக்கு கடலில் தண்ணி வச்சுண்டாய், நான் பார்த்துக்கிறேன், நீ கம்முனு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜி என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காரு. என்ன வேலை, யாரும் என் பையனை தொட முடியாது, நம்ம தம்பி நம்ம என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்கிறார். அவர் வேலையில் தொழில் சுத்தம். நான் வந்து திருடுனா திருடுவார், ஓட்டை திருடுவார், 0 நம்பருக்கு வந்து 0 நம்பர் போட்ட வீட்டுக்கு ஓட்டு கொடுப்பாரு. அது மட்டும் ஆஃபீஸ், அதாவது இந்த மாதிரியான தொழில் இது இருக்குது பார்த்தீங்களா, வணிக வளாகம், இதுக்கெல்லாம் வந்து ஓட்டு உரிமை கொடுப்பாரு. உயிரோடு இருக்கவங்களை செத்து போயிட்டா அப்படின்னு சொல்வார். வெளிநாட்டில் இருக்க மாடல் அழகிகளுக்கெல்லாம் வந்து இங்கே ஓட்டு உரிமை கொடுப்பாரு. ஒரே பெண்மணி ஆனால் 200 வாக்குரிமை இருக்கா அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பல வேலைகளை தம்பி நம்ம சொன்ன மாதிரி செஞ்சு கொடுக்குறாரு. தொழில் சுத்தம். அவரை வந்து நான் வந்து காட்டி கொடுக்க முடியாது, அதனால தான் இப்படியான பேரிகேட்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். வங்கதேசத்தில் நடந்த மாதிரி என்னை வந்து ஞானேஷ்குமாரை யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்றக்காக இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுருக்காங்க. அப்போ இது ரொம்ப வெட்ட வெளியாக நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பாஜகவுடைய பப்பெட், அதாவது பாஜக சொல்லக்கூடிய வேலையை அப்படியே காசு வாங்கிட்டு செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய கணேஷ்குமாரை காப்பாற்றுறதுக்காக தான் முழுக்க இந்த மாதிரி பாஜக அரசு செய்யுது. ஒருவேளை கணேஷ்குமாரே போயிட்டார் அப்படின்னா நாளைக்கு அந்த இடத்துல கூட அதாவது நம்மளுக்கு ஃபேவராக இருக்கிறவளை தான் கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குழுவிலையும் நீதிபதி அவர்களை தூக்கிவிட்டு தன்னுடைய அமைச்சரவை சார்ந்த ஒருத்தரை பரிந்துரை பண்ணுற அளவுக்கு மோடிஜி கொண்டு வந்திருக்கார். ஆக இப்போ இருக்கிறவரும் நமக்கு ஃபேவராக இருப்பார், இனி வரவரும் நம்மளுக்கு ஃபேவராக தான் இருப்பார், அவரும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டை திருடி கொடுப்பார், நம்ம காலத்துக்கும் ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இதை தட்டி கேட்கறதுக்கு இந்த நாட்டில் ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போயிருக்கு. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி முடியாது, நான் இது செய்ய மாட்டேன், செஞ்சால் என் பேரில் பழி வந்துடும், நான் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டே சொல்லிடுவாங்க. ஸோ வெகு விரைவில் அதாவது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பொறுப்புக்கு வர இருக்கிறவர்கள் இதை விசாரிக்காம வேற நீதிபதிகள் வந்து இந்த அமர்வை, அதாவது அந்த அமர்வு இந்த கேஸை விசாரிக்கும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காரு. அதுவும் வெகு விரைவில் நடத்தி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இந்த கேஸை வந்து விசாரிக்க போறாங்க, எப்படியான தீர்ப்பு வெளியாக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.